ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்து சண்முகம். இது ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவும் கூட. ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் அபவுட் திஸ் வீடியோ இஸ் தட் ஃபர்ஸ்ட் திங், இது என்னோட 100th வீடியோ. அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கேஷுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் கடைசியாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி கேக் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதுவுமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. 100 பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. And the 1000 subscribers milestone is also very special for me. And 100th வீடியோ வந்து ஸ்பெஷல் ஆக்கலான்றதுக்காக இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுக்கலாம், என்னை பற்றி சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோட சேனல் வந்து 100 வீடியோ போட்டாலுமே ப்ராப்பராக வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்தது. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் நர்ஸா, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. சில இடத்துல அங்கங்கே நான் சொன்னாலுமே ஒரு டீட்டெயில்டாக ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுத்தலாம். ஸோ புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு வீடியோ பார்த்தா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ என்னோட பேர் சிந்து. நான் வந்து லண்டனில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுமே வந்து சென்னையில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் மட்டும் நான் வந்து பாண்டிச்சேரியில் படித்தேன், பிஎஸ்சி நர்சிங். 4 இயர்ஸ் பாண்டிச்சேரியில் படித்ததுக்கப்புறமா மறுபடியும் சென்னை வந்து 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அங்கே இருக்கும்போதே நான் வந்து ஃபாரினோட ப்ராசஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் சர்ச் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது ஒரு 6 months ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து லண்டன் வந்துட்டேன். வந்து நான் சொன்ன மாதிரி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இதுதான் என்னை பற்றி. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், கேமரா முன்னாடி பேசுறது ரொம்ப பிடிக்கும். கேமரா முன்னாடி வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஈவன் எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அழுதுட்டு இருந்தேன்னா வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேமரா வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன். போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கேமரா கான்ஷியஸு கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுக்கறது, பேசுறது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன ஆகுதோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் செகண்ட் ரீசன் இந்த சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலி வந்து ஓஇடி வந்து நான் வந்து கிளியர் பண்ணேன். ஓஇடி வந்து ஃபாரின் வர்றதுக்கான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் மாதிரி. அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். நிறைய பேர் வந்து ஒரு 5-6 அட்டம்ப்ட்லாம் கூட பண்ணுறாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி அந்த எக்ஸாம். ஸோ 5-6 எக்ஸாம் எழுதும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 lakh 2 lakhs கிட்ட வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி படித்ததுனால சரி, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களே, நம்ம ஏன் வீடியோஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் படிக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து தமிழில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் வந்து தேடி இருக்கேன். இங்கிலீஷில் அப்புறம் மலையாளம்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து போயிருக்காங்கன்னா ஓகே, இவங்க போயிருக்காங்க, நம்மளும் போகலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். ஏதோ நம்ம சொல்லிக் கொடுக்குற கொஞ்சம் யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ சொல்லிக் கொடுக்குறது நல்லா புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம சொல்லிக் கொடுத்தா நிறைய பேர் அதில் பெனிஃபிட்டும் ஆவாங்க அப்படின்றது நான் யோசித்தேன். ப்ராசஸ் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த டைமில் அவங்களுக்கு தேவையானு தெரியலன்றதுனால நான் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபாரின் கண்ட்ரி போனாலே வந்து அதுவும் வந்து இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தனியாக போக மாட்டேன். எனக்கு போகிறதுக்கும் எந்த பஸ் எடுக்கணும், எப்படி போகணும்னு வழி தெரியாமல் மேப்ஸ் தான் பார்த்து போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது புது கண்ட்ரி, புது லைஃப் ஸ்டைல், புது பீப்புள், தனியாக இருக்கணும், நம்மளை மேனேஜ் பண்ணணுன்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ஓவர்வெல்மிங்காக தான் இருந்தது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நான் ரொம்ப ஹோம்சிக்காகவும் இருந்தேன். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், நம்ம ஏன் இங்கே வந்தோம், எதுக்கு இங்கே வந்தோம், அந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்கும். ஆனால் போக போக இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் தனியாக இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க, வரணும்னு ஆசையாக இருக்கும், எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்து சில பேர் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் கூட என்னோட சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்களும் வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காகவும் தான் நான் வந்துட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக வந்து நான் வந்து என்னோட நர்சிங் ஜேர்னி, டியூட்டியில் இருக்கிறது சிலது கவர் பண்ணியிருப்பேன், அதை காட்டியிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஜென்ரலாக என்னோட யூகே லைஃப் ஸ்டைல் பற்றி காமிச்சிருப்பேன்.
அப்படிலாம் என்னோடய ஃபேமிலியை பற்றின விளாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக என்னோடய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் என்னோடய மெயின் எய்ம் என்னென்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க யூகே லைஃப் ஸ்டைலை, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது கொஷின் என்கிட்ட கேட்கணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பட் இது ஒரு குட்டி ஷார்ட்டாக ஒரு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ரியலி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நான் 100 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ செலிப்ரேட் பண்ண வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறேன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன்னா நானே வேலைக்கும் போயிட்டு ஷிஃப்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்காக இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். வந்து கூடிய சீக்கிரமே வந்து 10K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து எங்களுக்கு கண்டினியூஸாக தேவை. ஐ ஹோப் யூ காட் டு நோ அபவுட் மீ. என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.